Hello students, 10th Maths Chapter 3 Algebra example 3.9 இந்த வீடியோல பார்க்கலாம். The sum of thrice the first number, second number and twice the third number is 5. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா நமக்கு சென்டென்ஸ் ஃபார்மட்ல ஈக்குவேஷன் வந்து சென்டென்ஸ் ஃபார்மட்ல கொடுத்திருக்காங்க வேர்டிங்ல. ஓகேவா? அதை வந்து ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணணும் ஃபர்ஸ்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சம் ஃபுல்லா ரீட் பண்ணிக்கிறேன். அடுத்து if thrice the second number is subtracted from the sum of first number and thrice the third number, we get 2. If the third number is subtracted from the sum of twice the first and thrice the second, we get 1. Find the numbers. And the first number, second number, third number இருக்குல்ல, அந்த மூணு நம்பர் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், the sum of thrice the first number அப்படின்னா 3x. சாரி, ஃபர்ஸ்ட் நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பருக்கு let the three numbers be x, y, z அப்படின்னா நேம் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்பருக்கு x, செகண்ட் நம்பர் y, தேர்ட் நம்பர்னா z. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. the sum of thrice the first number அப்படின்னா 3x, சம்மின்னு கொடுத்துருக்கனால அடுத்து வந்து பிளஸ் தான் வரும். ஸோ பிளஸ் செகண்ட் நம்பர்ன்றது y. ஸோ 3x பிளஸ் y, சம் தான் ஃபுல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ பிளஸ் 2 twice the third number, so 2z is equal to 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதான் இந்த ஈக்குவேஷன்ல எழுதியிருக்கோம். from the given data 3x plus y plus 2z is equal to 5. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. if thrice the second number அப்படின்னா வந்து 3y. சரிங்களா? அது செகண்ட் நம்பர் 3y அப்படின்றது is subtracted from the sum of first number and thrice the third அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் subtracted from அப்படின்றனால ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து தான் இந்த செகண்ட் நம்பர் வந்து சப்ராக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் thrice the third number, அப்போ 3z. எக்ஸ் பிளஸ் 3z subtracted from மைனஸ் செகண்ட் நம்பர் எப்படின்னா 3y அப்படின்னு போடணும். which is equal to 2 அப்படின்னு நம்மளுக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க. x plus 3z is இதோட சப்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க செகண்ட் நம்பர். so x plus 3z minus 3y which is equal to 2. அடுத்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. if the third number is subtracted from the அப்படின்னு கேட்டிருக்காங்க. from the அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும், அதுக்கப்புறம் தான் அது தேர்ட் நம்பர் வரும். so from the sum of twice the first அப்படின்னா 2x and thrice the second அப்படின்னா 2x plus 3y minus third number அதாவது z is 1. அதுதான் இங்க இருக்கும். 2x plus 3y minus z which is equal to 1 அப்படின்றது தேர்ட் ஈக்குவேஷன். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? find the numbers. அப்ப இந்த x, y, z அப்படின்றதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு 3 ஈக்குவேஷனை வந்து நம்மளுக்கு எப்பவுமே கொடுத்துட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க. இப்போ வேர்டிங்ல கொடுத்துருக்காங்க, நம்மள ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணிருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சுன்னா என்ன செய்வோம்? ஃபர்ஸ்ட் 1ஐயும் 2ஐயும் சால்வ் பண்ணுவோம், ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அடுத்து 1ஐயும் 3ஐயும் சால்வ் பண்ணுவோம், ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ரெண்டு ஈக்குவேஷன் 4, 5 கிடைச்சிருக்கு இல்லையா, அந்த ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். நம்மளுக்கு வேல்யூஸ் எக்ஸோ இல்லை ஒய் இல்லை இசட் ஏதாவது கிடைக்கும். அதை திருப்பி ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி இன்னொரு வேல்யூ, அப்புறம் இன்னொரு வேல்யூ அப்படின்னு வரிசையா 3 வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 3 ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் சால்விங் 1 and 2. ஓகே, இப்போ சால்விங் தி ஈக்குவேஷன் 1 and 2. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே தான் எழுதுறேன். 3x plus y plus 2z is equal to 5. செகண்ட் ஈக்குவேஷன்ல ஏதாவது சேமா இருக்கான்னு பாருங்க. எதுவுமே இல்லை. ஸோ நாங்கள் வந்து 3xக்கு பக்கத்துல 3 கொண்டு வந்துட்டோம்னா இது கேன்சல் பண்ற மாதிரி ஆகும். ஸோ த்ரூ அவுட் நான் 3ஆல மல்டிபிள் பண்ண போறேன் செகண்ட் ஈக்குவேஷனுக்கு. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் இன்டூ 3 which is equal to வெறும் x இருக்கு, 3ஆல மல்டிபிள் பண்ணோம்னா 3x. அடுத்து என்னது? y தான் அடுத்த ஸ்டேட்மெண்ட். இப்படி மாறி இருக்கு, நான் வந்து மாத்தி எழுதிக்கணும், அப்பதான் மைனஸ் பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ இங்க அடுத்து வந்து இந்த இதுதான் வரும் வேரியபிள். ஸோ இது 3ஆல மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும்? minus 9y. ஸோ minus 9y plus 3 3s are 9 தானே. ஸோ plus 9z is equal to 2 into 3 என்னது 6. ஸோ 6 அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ அந்த 3x சைன் சேஞ்ச் பண்றோம் மைனஸா. ஸோ 3xம் மைனஸ் 3x கேன்சல் ஆயிருது. y மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆகுது. ஸோ y பிளஸ் 9 அப்படின்னா 10y. அதே மாதிரி இங்க பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் 9 அப்படின்னா 7 minus 7. ஸோ மைனஸ் 7z which is equal to
5 minus 6 அப்படின்னா என்ன ஆகும்? greater number sign. So minus 1. இது வந்து fourth equation அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். அடுத்து என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 1ஐயும் 2ஐயும் சால்வ் பண்ணியாச்சு. அடுத்து 1ஐயும் 3ஐயும் சால்வ் பண்ணணும். அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும், அதை பார்க்கலாம். சால்விங் த ஈக்குவேஷன் 1 and 3. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் பாருங்க, ஏதாவது சேமா இருக்கா அப்படின்றது. எதுவுமே கேன்சல் பண்ற மாதிரி இல்லை, எல்லாமே இது வேற வேறையா இருக்கு. இப்போ நான் வந்து இதுலயும் எக்ஸாவே எடுத்துறேன், எக்ஸாவே எலிமினேட் பண்ணிடுறேன். இதுலயும் அப்படி பண்ணோம்னா இதுலயும் ஒய்யும் இசட்டும் கிடைக்குமா? அந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம், அந்த அடுத்த ஃபிஃப்த் ஈக்குவேஷன்லயும் ஒய் இசட்டும் கிடைக்கும். அந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒய்யோ இல்லை இசட்டோ ஏதோ ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த எக்ஸை வந்து எலிமினேட் பண்ற மாதிரி பார்க்கணும். ஸோ இங்க 3 இருக்கு, இங்க 2 இருக்கு. ரெண்டுக்கும் ஒரே நம்பர் கொண்டு வரணும் அப்படின்னா இங்க 2ஆல மல்டிபிள் பண்ணா 6 வரும், இங்க 3ஆல மல்டிபிள் பண்ணா 6 வரும். அப்பதான் வந்து இந்த எக்ஸ்ன்றதை எலிமினேட் பண்ண முடியும், நம்மளுக்கு ஒய்யும் இசட்ன்ற வேல்யூ மட்டும் தான் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க வந்து 2ஆல த்ரூ அவுட்டா மல்டிபிள் பண்றோம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு. தேர்ட் ஈக்குவேஷனுக்கு 3ஆல மல்டிபிள் பண்ண போறோம். அப்பதான் இங்க வந்து 6ன்றது வரும் எக்ஸுக்கு. சரிங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு 2ஆல மல்டிபிள் பண்றோம். ஸோ 6x plus 2y plus 4z which is equal to 10. அண்ட் தேர்ட் ஈக்குவேஷனுக்கு 3ஆல மல்டிபிள் பண்றோம். 6x plus 9y minus 3z is equal to 3. சரிங்களா? இப்போ இதுலயும் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸ்ன்ற வேரியபிள் எலிமினேட் ஆகுது, கேன்சல் ஆயிரும். 6ம் மைனஸ் 6xம் கேன்சல் ஆகுது. அடுத்து 2y மைனஸ் 9y அப்படின்னா மைனஸ் கிரேட்டர் நம்பர் சைன் ஆகுது மைனஸ். ஸோ மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? 7. ஸோ மைனஸ் 7y பிளஸ் 4 plus 3 வந்து 7. So plus 7z which is equal to 10 minus 3 வந்து 7. இது வந்து ஃபிஃப்த் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கிறோம். பார்த்துட்டோம் அப்படின்னா இது yz அப்படின்னு ரெண்டு வேரியபிள் தான் இருக்கு, இதுலயும் yz அப்படின்னு ரெண்டு வேரியபிள் தான் இருக்கு. இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு வேல்யூ கிடைச்சிடும். சரிங்களா? பார்த்துட்டோம்னா எதுவுமே மல்டிபிள் பண்ண தேவையில்ல, டைரக்டாவே கேன்சல் பண்ணலாம். z ரெண்டுக்குமே ஒரே வேல்யூ இருக்கு, அதே மாதிரி ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவா இருக்கு. ஸோ வந்து டைரக்டா அப்படி கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது கிடைச்சிடும். ஆடிங் தி ஈக்குவேஷன் 4 and 5, 1 2வையும் சால்வ் பண்ணி 4 ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. அடுத்து 1ஐயும் 3ஐயும் சால்வ் பண்ணும்போது 5th ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு இல்லையா? அந்த ரெண்டு கிடைச்சிருக்க ஈக்குவேஷனையும் நம்ம வந்து ஆட் பண்றோம். ஆடிங் தி ஈக்குவேஷன் 4 and 5 பண்ணும்போது 4th ஈக்குவேஷன் வந்து 10y minus 7z which is equal to minus 1. 5th ஈக்குவேஷன் வந்து minus 7y plus 7z which is equal to 7. minus 7z plus 7z கேன்சல் பண்ணிடலாம். 10 minus 7y அப்படின்னா 10y minus 7y அப்படின்னா 3y, ரெண்டு மைனஸ் பண்றோம். 10 minus 7 வந்து 3. So 3y which is equal to minus 1 plus 7 அப்படின்னா மைனஸ் பண்றோம், ஆனா கிரேட்டர் நம்பர் சைன் தான் போடணும். So 6. சரிங்களா? அப்போ y is equal to மல்டிப்ளிகேஷன் இருக்கு, ஸோ டிவிஷன்ல டினாமினேட்ல வருது. ஸோ y is equal to 6/3. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 டேபிள்ல 2 டைம்ஸ் வரும். ஸோ y is equal to 2 அப்படின்னு நம்மளுக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. இப்போ y is equal to 2 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருக்கத நான் 5th ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்றேன். y-க்கு பதிலா இங்க 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா z ஓட வேல்யூ என்ன அப்படின்னு நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பாருங்க, 5th ஈக்குவேஷன் என்னது? மைனஸ் 7y plus 7z which is equal to 7. இந்த y-க்கு பதிலா 2ன்றத சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ minus 7 into 2 plus 7z which is equal to 7. 7 2s are 14, மைனஸ் இருக்கு சைன். ஸோ minus 14 plus 7z which is equal to 7. இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கிறோம். இந்த minus 14 ஈக்குவல் டு தாண்டி இங்கிட்டு கொண்டு வரும். ஸோ 7z which is equal to 7 plus 14. minus 14 இங்கிட்டு வரும்போது plus 14. ஸோ 7 plus 14 அப்படின்னா என்னது? 21. ஸோ 7z is equal to 21 அப்படின்னு நம்மளுக்கு வேல்யூ கிடைச்சிருக்கும். ஸோ z is equal to மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, ஸோ இங்கிட்டு வரும்போது டிவிஷன்ல டினாமினேட்ல வருது. ஸோ z is equal to 21/7. 7 டேபிள்ல 21 வந்து 3 டைம்ஸ் வரும். ஸோ z is equal to 3 அப்படின்னு நம்மளுக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. இப்போ y ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு, z ஓட வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ x ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா ஈக்குவேஷன் 1ல இந்த ரெண்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அதான் இப்போ பண்ண போறோம். சப்ஸ்டியூட்டிங் y is equal to 2 and z is equal to 3 in equation 1. ஈக்குவேஷன் 1 என்ன இருக்கு? 3x plus y plus 2z which is equal to 5. இதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இதுல y-க்கு பதிலா 2 சப்ஸ்டியூட் பண்ணணும், z பதிலா 3 சப்ஸ்டியூட் பண்றோம். So 3x plus y பதிலா என்னது? 2. So 2 plus 2 into z பதிலா 3. So 2 into 3 which is equal to 5. 3x plus 2, 3 2s are 6. 6 is equal to 5. 6 plus 2 வந்து 8. 8 வந்து இங்கிட்டு வரும்போது என்னது? minus 8 ஆகும். பாசிட்டிவ்ல இருக்குது, ஈக்குவல் டு ஆண்டி வரும்போது minus 8 ஆகுது. So 3x is equal to 5 minus 8. 5 minus 8 ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா
கிரேட்டர் நம்பர் சைன் தான் போடுறோம். ஸோ -3. அப்போ 3x is equal to -3. அப்போ x is equal to -3 divided by 3. மல்டிப்ளிகேஷன் இருக்கு, டிவிஷன்ல டினாமினேட்டர் வருது. ஸோ x is equal to -3/3. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா x is equal to -1 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ 3 வேல்யூமே நமக்கு கிடைச்சிருச்சு. எடுத்து எழுதிக்கணும். therefore x is equal to -1, y is equal to 2 and z is equal to 3. இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.